அத்தா தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா யாரும் பாக்கல. ஐயோ மாப்பிள மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்களேன். மாமா இன்னும் முதலவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றான். வரமாட்டேன். சொன்ன கேளுங்க, வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள உங்க மகனே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தன, அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு, காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் முழுமுழுன்னு இருக்காரு. சாமி நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான், இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா. அத்தை சாமி இப்படி 100கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு என்னத்துக்காக? ஐயோ ஐயோ, என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டாங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்ன வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி சாமி சாமி, உங்க புண்ணியத்துல வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ண அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன், இந்தாங்க வெண்ண. அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க, வெண்ணெய் அடிக்கிறேன். ஐயோ பாலா? ஊத்துமா, தண்ணி கலந்த பாடு, தலையில நிக்கிற பாடு. ஊத்து, தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறாங்களே, கடைசியில தயிர் ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. இந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? பழக்கம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க நின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வேணாம். இருங்க சாமி. அந்த தேன்லாம் காந்திருக்கு, முடி நரைச்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல எங்களுக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. ஊத்துங்க ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியே அப்படியா அப்படியே அவ்வளவு ஊத்து, வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து, உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுண்ணே. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்குறதுக்கு உட்கார்ந்து இருக்கோம், எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மாரியா. என்ன அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச. இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும், அதுக்கு நீதான் பாடல் செய்யணும். அத்தை நாங்க முதலிரவு போறோம், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திரமண்டலத்துக்கா போற? ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்குறீங்களா? இது என்ன பிரமாதம்?
முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க படபடன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா. இவங்கள வாங்கன்னு உங்களை போங்கன்னு. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான்? 2 பேரும் சேர்ந்து போங்க. டேய், பொண்ணு இங்க இருக்கு. உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே சம்பந்தி நாங்க வர்றோம். நில்லுங்க. நீங்க 2 பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க. நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணமா படிக்கிறது. நான் என்ன செய்ய? நீங்களும் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொரட்டை விடுவேன். வாங்க. யாரு கொரட்டை பெருசுன்னு நீங்க பாத்து. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஐயையோ! என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன். சரசு அந்த கைய கொஞ்சம் நெற்றியா? இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் பேரு? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். வயிற்றுனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 ரூபாய் தரும். ஆமா இந்த சைடுல 2 தொங்குதே, எது? ஜிமிக்கி. ஆஹா. அது எவ்வளவு? 2 பவுன். ஆஹா. ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம்? இது எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முத்தம்மா, முத்தம்மா. முருகா, நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா முருகா. வாங்க போய் பாப்போம். முருகான சத்தம். முருகா, ஏடி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியா அடியா அடியா. சரசு, யாரது? சரசு, கதை தரடி. சரசு, என்னம்மா? ஏமா எதுவும் நடந்துடலையே? எங்க இது வரைக்கும் இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நம்ம சொத்து எல்லாம் ரெட்டி பார்க்க போறாராம். உன் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் இருக்கு. ஏமா சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலையே? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாம்மா, தீண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. அத்தை நாங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லும் வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசி ஏறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா இருங்கய்யா. மாப்பிள, நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி? சும்மா இருக்க மாட்டா நீ? மாப்பிள, இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. போங்க போங்க. உத்திருவேன். ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த நம்பா சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இவர் இருக்கட்டும். பெரிய அரசியல் தலைவர். அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், நான் உன் அப்பன்டா. மறந்துட்டேன். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை,
குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. பாப்புல வா. தஞ்சை மாவட்டத்தில் என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசுக ஜாலியா இருந்துட்டு போகட்டுமே, அத போய் பிடிக்க சொல்றியே. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? ஓ, தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்று இருக்க வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு. இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கோங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதி பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றியே. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா? என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. மொத்தமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவனை புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருடா, சும்மா இருங்க. இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இது வரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். ஷாபாஷ். ஆமா, அந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ, ஓடியாந்துரு.